அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம கொடுத்த கணிப்புகள் நேற்று என்ன மாதிரி எடுத்திருந்தோம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா 4170 பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். இதில் பாக்ஸில் போட்டோம்னா நம்மளுக்கு 4ம் 0வும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கு பிசியில் கிடைக்குது. ஓகேங்களா, அது வந்து பிசியில் நம்மளுக்கு பாஸ் ஆகுது. பிசியில் வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகுது. ஓகேங்களா, இதுதான் நம்ம நேற்று கொடுத்த கணிப்பு 4170 அப்படின்னு கொடுத்தோம். ஆனால் ரிசல்ட் வந்து 69 40. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு சொல்லப்போனால் 40 அப்படிங்கிறது பிசியில் பாஸ் ஆகுது பாக்ஸில் போடும்போது. ஓகேங்களா, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 7, ஆல் போர்டில் 7 அல்லது 4 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். இந்த 4 அப்படிங்கிறது நம்மளுக்கு பி போர்டில் பாஸ் ஆகுது. சரிங்களா, 4 வந்து பி போர்டில் பாஸ் ஆகுது. நம்ம கணிப்புகளில் எப்போவுமே 2 ஆப்ஷன் தான். ஒன்று இந்த எண்ணு இல்லைன்னா அதுக்கு அப்படியே பவர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இதுக்கு அத்த மாதிரியே சி போர்டில் நம்ம 1 அல்லது 7 அப்படி சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா சி போர்டில் 0 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இதை தான் நம்ம கொடுத்தோம். சரி, இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இன்று முதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று முதல் நம்மளுக்கு வந்து 4D கெஸ்ஸிங். இன்று முதல் நம்மளுக்கு வந்து 4D அப்படிங்கிற கெஸ்ஸிங் மட்டும் நம்ம வந்து மெம்பர்ஷிப்பில் போடுறோம். 4D மட்டும் மெம்பர்ஷிப்பில் 4D ப்ளஸ் வந்து ஏசி இது ரெண்டுமே வந்து மெம்பர்ஷிப் வீடியோவில் பண்ணிக்கலாம். இது 2 மணிக்கு நம்ம மெம்பர்ஷிப் வீடியோவில் போஸ்ட்டில் போடுவோம். வீடியோ போட லேட் ஆகிடுதுன்னா 2 மணிக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கெஸ்ஸிங் எடுத்து வீடியோவில் போடுறது லேட் ஆகிடுது. அதனால் 2 மணிக்கு நம்ம சேனலில் போஸ்ட்டாக அது மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் போடுவேன். அதனால் 4D கணிப்புகள்லாம் எப்படி எடுக்கிறது, ஏசி அது மூலயமா எப்படி எடுக்கிறதுன்னு இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு 4D கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியத்துவமாக இருக்கிற கெஸ்ஸிங் வந்து நம்ம 2 மணிக்கு கொடுத்துருவோம். இதில் யார் யாருக்கு தேவைப்படுதோ மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து ஒன்லி ஃபார் மெம்பர்ஷிப்புக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவேன். இது முழுக்க 4D டார்கெட் பண்ணியிருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம மெம்பர்ஷிப்பில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் அந்த 4D போஸ்ட் வந்து 2 மணிக்கு இன்றைக்கி நம்ம கொடுத்துருவோம். அது என்ன மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு என்ன போஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நாளைக்குரிய வீடியோவில் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு காமிப்பேன். அது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். சரியா, ஓகே. இப்போ இன்றைக்குரிய கணிப்புகளில் நம்ம ஷார்ட்டாக 3D அப்புறம் போர்டு, ஆல் போர்டு இந்த 3ஐயும் பார்த்துருவோம். மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணவங்களுக்கு தனியாக 4D இன்று முதல் 2 மணிக்கு 2 to 2:15 போஸ்ட்டில் வந்துடும். இதுதான் நான் கொடுக்குற தகவல்கள். ஒரு 2 நாள், அதாவது திரும்பவும் சொல்கிறேன், இந்த கணிப்புகள் வந்து எப்படி இருக்குங்கிறது இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக மேட்ச் பண்ணியாச்சு. ஸோ இன்னையிலேருந்து தொடர்ச்சியாக அந்த மெம்பர்ஷிப்புக்கு போஸ்ட்டில் 4D நம்மளுக்கு தனியாக வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிங்கன்னா உங்கள் மெம்பர்ஷிப்பில் போஸ்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இன்றைக்கு கணிப்பு பார்த்துருவோம். சரி நண்பர்களே, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கடைசியாக ஸ்ரீசக்தியில் என்ன ரிசல்ட் வந்திருக்கு. ஏன்னா இந்த மெத்தட் வந்து நம்ம என்றைக்குமே கைவிடுற மாதிரி இல்லை. ஏன்னா இதில் தான் வந்து நம்மளுக்கு தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ கடைசியாக என்ன வந்திருக்கு, கடைசியாக வந்த இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்த இங்கேயும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டு இதுலேருந்து நான் எடுக்க போகிறேன். சரிங்களா, ஏ போர்டை மட்டும் நான் இதுலேருந்து எடுக்க போகிறேன். ஓகேவா, 3D மட்டும்தான் இந்த மாதிரிலாம் டார்கெட்டு. 4D எல்லாமே நம்ம செப்பரேட்டடாக மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருவோம். ஓகே, இது ஏ போர்டு, இது பி போர்டு, இது சி போர்டு. சரியா, ஓகே. ஸ்ரீசக்தியில் ஏ போர்டுக்கு 2, 2க்கு 5, 2க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2க்கு 5 அப்படின்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 7 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 2க்கு 5, 5க்கு வந்து 7 பவரில். சரியா, பவரில் 7. ஓகே, பி போர்டில் நம்மளுக்கு பெண்டிங்கில் இருக்கிற 4 வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ நான் இதுலேருந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஏ போர்டை மட்டும்தான் இந்த கணிப்புலேருந்து நான் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சி போர்டை பார்த்திருக்கேன், நம்மளுக்கு 0. சரியா, 0வுக்கு நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0வுக்கு வந்து 3 இல்லை 0வுக்கு வந்து 5 அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு கணக்கு வச்சுக்கோமே. ஸோ இது படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து
0 அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இது ஏ போர்டுக்கு நம்ம எடுத்துட்டோம். சரி, இப்போ காமனாக இந்த 940 இருக்குல்ல, இந்த 940வை அப்படியே பெரட்டினோன்னா 049. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0வுக்கு வந்து 7ன்னு பவர் எடுத்துட்டேன். சரியா? அப்போ 9க்கு வந்து என்னவா வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9க்கு வந்து ஏற்கனவே இந்த இடத்துல 3 இருக்குது. அதாவது 8க்கு 6, 9க்கு 8க்கு 6னா 9க்கு வந்து 5 வருது. இப்போ நம்மளுக்கு பெண்டிங் நம்பரில் இருக்கிற 4 வந்து நேற்று நம்மளுக்கு வந்துருச்சு. அதாவது பி போர்டில் 4 வந்துருச்சு. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி போர்டில் வந்து 0வுக்கு 3 பவர் தான். ஓகேங்களா? 0வுக்கு வந்து 3 பவர். அப்படிங்கும்போது நான் சி போர்டில் 3 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு பி போர்டில் பெண்டிங் நம்பராக இருக்கிற 4 வந்து ரொம்ப நாள் கழித்து வந்துருச்சு. ஓகேவா? 4 வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் கழித்து வந்துருச்சு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 4க்கு வந்து நம்மளுக்கு என்னவாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 4க்கு வந்து ஒரு வேளை 0 வரலான்ற மாதிரி தோணுது. ஓகேங்களா? ஸோ நான் இங்கே உங்களுக்கு எடுக்கிறது 703. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 703 703 பாக்ஸ். ஓகேவா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 3, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அப்படி இல்லைன்னா 5. ஓகேவா? சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 5, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 3. வேறு எங்கேயும் ரொம்ப போட்டு கணிப்புகள்லாம் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் வேணாம். நம்மளுக்கு வந்து பி போர்டில் 4ம் சி போர்டில் 5 பெண்டிங்கில் இருந்திருக்கு. பி போர்டில் 4ங்கிறது பெண்டிங்கில் நேற்று வந்துருச்சு. அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்த கட்டமாக இருக்கிற சி போர்டில் இருக்கிற 5 இன்றைக்கி வருமா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு விஷயம். இருந்தாலும் 3 3 அல்லது 5 அப்படிங்கிற மாதிரி நம்ம சி போர்டில் ஒரு கணிப்பு பார்த்துருக்கோம். அவ்வளோதான். அதாவது 703 பாக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இவ்வளோ தான் இன்றைக்கி சிம்பிளாக எடுக்கிற கணிப்பு. இதில் இந்த 4D அப்படிங்கும்போது அந்த 4D நம்ம மேட்ச் பண்ணுறது அது 2 மணிக்கு நம்ம மேட்ச் பண்ணி மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருவோம். சரிங்களா? அதனால் இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, ஜாயின் பண்ணிடுங்க இப்பயே. ஓகேவா? அதில் என்ன கொடுத்துருக்கேன், எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து நாளைக்கு உரிய வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்கேங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அப்போ நம்ம எந்தளவுக்கு 4Dயை நோக்கி டார்கெட் பண்ணி எந்த இடத்துல மேட்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி உரிய 4D கணிப்பு எடுத்திருக்கேன். பட் அதை வந்து 2 மணிக்கு நம்ம மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் நான் கொடுத்துட்றேன். 4Dயில் அப்படிங்கும்போது டி போர்டை மேட்ச் பண்ணி வரும்போது அது எப்படி வருது அப்படிங்கிறத ஒரு செட்டாக நம்ம வந்து ஒரு தனியாக எடுத்திருக்கேன். இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம 3Dயில் 703 பாக்ஸ் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 3, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 5. இவ்வளோ தான் நம்ம எடுத்த கணிப்பு. சரிங்களா? ஏ போர்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 7, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3. இதுதான் ஆக்சுவலாக. பட் இருந்தாலும் இது பாக்ஸில் போடும்போது இப்படி மாறி இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. இவ்வளோ தான் நம்ம எடுக்கிற கணிப்பு பாருங்கள். சரிங்களா? ஆல் போர்ட்லையும் சொல்லியாச்சு, சி போர்டையும் சொல்லியாச்சு. இந்த ஏபிஎஸ்சிபிசி அதெல்லாம் நம்ம என்றைக்குமே கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஒன்லி 3D அவ்வளோதான், இல்லைனா 4D அப்படிங்கிற மாதிரி மாறியாச்சு. ஏன் அப்படின்னா இந்த ஏபிஎஸ்சிபிசிலாம் நம்ம எடுக்கும்போது நிறைய கன்ஃபியூஷன் ஆகி இருக்கிற கெஸிங்கெல்லாம் அதே 10 செட்டு 15 செட்டுன்னு அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. அதனால் அந்தளவுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் வேணாம். சிம்பிள் அண்ட் ஷார்ட்டு 3D 4D இது எப்படி கெஸிங் எடுக்கிறது, இது மிரர் நம்பரில் இப்போ வந்தால் எப்படி வரும், இந்த பாஸ்ட் ரிசல்ட்டில் கெஸிங் எடுத்தால் நம்ம எப்படி கெஸிங்கில் மேட்ச் ஆகும் இப்படிங்கிறது தான் நம்ம வந்து கெஸிங்கில் கொடுக்குறோம். இது முழுக்க ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட கண்டென்ட்டாக தான் இது பார்க்கணும். ஓகேங்களா? நீங்கள் அது மாதிரி தான் பார்க்கணும். 4D கணிப்புகள் எப்படி எடுக்க போகுது அப்படிங்கிறதுக்கும் நான் வந்து சின்ன உதாரணம்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இவ்வளோ தான் நம்ம தகவல்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னையிலேருந்து 2 மணிக்கு அந்த 4D கணிப்பு எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லாமல் இருக்கிறதுக்கு இல்லை, சொல்லுவேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை.
மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.